அடுத்து டிசம்பர் வரக்கூடிய ஜனவரி 14ஆம் தேதி மார்கழி மாசம் 30ஆம் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதேசி விரதம் அப்படின்றது. மேக்சிமம் இந்த விரதம் எதற்காக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, அதாவது நமக்கு நோயுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும், தீரவே மாட்டேங்குது அப்படின்றவங்க இந்த சர்வ ஏகாதேசி விரதம் இருந்து அன்னைக்கு கண்ணு முழிச்சு அதிகாலையில நம்ம வழிபாடு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அது குறிப்பா இந்த ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லி திருமணத்துல தடை நிவர்த்தி ஆகுது இல்லைங்களா, அவங்க இந்த சர்வ ஏகாதேசி விரதத்தன்னைக்கு இருந்தே பரமபதத்துல தோல்வி இல்லாம நீங்க விளையாண்டு முடிச்சிட்டீங்கன்னா இந்த வருஷம் அடுத்து உங்களுக்கு பரமபத வாசல் முடிக்கிறதுக்குள்ள கல்யாணம் நடக்கிறதுக்கான ஒரு ஐதீகம். ஏன் பரமபதம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அதுல 108 பாதங்கள் இருக்கும். நம்மளுடைய 12 ராசி சக்கரத்திலையும் கூட்டினீங்கன்னா 108 பாதங்கள் இருக்கும். அன்னைக்கு முன்னோர்கள் கன்னி பெண்களை பரமபதம் விளையாடுனாங்க, அதனால தடை இல்லாம திருமணம் நடந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் இந்த சர்வ ஏகாதேசி அன்னைக்கு விளையாண்டு பாருங்க, உங்களுக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள்.